சொல்லியா என்ன பிரச்சனை? பாதம் மட்டும் வீங்குனுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா வீக்கம் குறைஞ்சி கால் அப்படியே இருக்க ஆரம்பிச்சு பாறாங்கல்ல மாதிரி இடுப்பு வரைக்கும் இது வரைக்கும் வந்துருச்சு. அந்த வெயிட்டுனால சுத்தமா நடக்க முடியல. அதனாலதான் மூச்சு நம்ம பேச முடியல. மூச்சு வாங்குறோம். ஆஸ்பத்திரியில போய் செக் பண்ணி பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க டாக்டர்? கிட்னி உப்பு இருக்குன்னாங்க. அப்படிதான் வாங்க. நுரையீரல் பிரச்சனை தான் வாங்கும். லென்ஸ் பிரச்சனை தான் மூச்சு வாங்க. எனக்கு அந்த மாதிரிதான் இருக்குது. நான் என்ன சொல்ல மூச்சு வாங்கணும் அதை போய் கண்டிப்பா பாக்கணும். கிட்னி மட்டும்தான் ஏதாவது மூச்சு வாங்கத்தான் செய்யும். அதுக்கு மாத்திரை மருந்து போறீங்களா இல்லையா? ஆனா இந்த வீக்கம் இந்த வெயிட் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மூச்சு வாங்குறது இருக்கு. இதுக்கு முன்னா இல்ல. எனக்கு 100 கிலோ வெயிட் 100 கிலோ தொட்டு போற இருக்கணும் பாரு. இப்ப இல்ல. அதே போல மத்தியானத்துக்கு மேல அரிப்பு அப்படியே நம்மன்னு முட்டி இங்கதான் அரிப்பு வந்துடும். மத்தியானத்துக்கு மேல போட்டு கை கால் குடைச்சல் கொடுக்கும். நைட்டு 12 மணிக்கு கை கால் குடைச்சல் கொடுக்கும். காலை சொல்லலாமா? நான் பக்கடி தான் வீடியோ போடுறேன். பக்கடி தான் மக்களை கேட்டு கையில சொல்றேன். ஒண்ணு சொல்ல பொதுப்படி எல்லாத்தையும் சொல்றேன். நான் வீடியோ போடுறது மக்களுக்காக. எத்தனை மக்கள் கஷ்டப்படுறாங்க கஷ்டத்தை தீர்த்து தான் நான் போடுறது. என்னாச்சு? ஒரு 1.5 வருஷம் செலவு பண்ணிப்பியா? இது மட்டும் எடுத்து இந்த மாதிரி எண்ணெய் போட்டு நான் என்ன பண்ற மாதிரி பண்ணணும் வீட்டுல. சரியா? பாதி வலி குறையும், பாதி இருக்கு. நீ வீட்டுல போய் இது மாதிரி பண்ணாதான் குறையும். இந்த மாதிரி சேர்ல கூடாது. கட்டில பார்த்து கால நீட்டி சரியா மடக்கணும். சரிதா? என்ன பண்ணுது? பேர் என்ன? மங்கைய கட்சியா? நல்ல பேராச்சு. சூப்பர் பேராச்சு. எனக்கு நல்ல பேராச்சு. மடிக்க மடிக்க வச்சுக்கோ. வச்சுங்களா வீட்லீங்களா? வீட்டுல பெட்ல தான் உட்காந்துருக்கோம். பெட்ல என்ன சொல்றோம்? வர கட்ட மாதிரி இருக்குது. என்ன வேற அவசர மாதிரி இருக்குதா நைட்ல? கண்ண மூடுனா வந்து ஒரு நல்ல மாதிரி பயமுறுத்து. செல்ல போனீங்க தெரியல. யார்கிட்ட போனீங்கன்னா என்ன கேட்டீங்க? போனதுதான் செலவு பண்றது தெரியல. இதே நாங்க கேள்விப்பட்டுதான் வந்துருக்கோம். தங்கிதான் வராது. உட்காருங்க. உட்காரு மேல.
ஒண்ணுல கொஞ்சம் இருக்குங்க. கூப்பிடுறேன் யாரா இருக்கிற வரசு நான் சொல்ல சிவனோட கோழி எல்லாம் எடுத்தீங்களா? கோழி சாவல் எடுத்தீங்களா? கோழி தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. காலை கட்டி போட்டு அப்படியே அறுத்துட்டு விவரம் தெரியாத அடிச்சுட்டாங்க உங்க போய் காலகட்டம் தான் ஓடி போயிருக்கு. நீ கம்பெனி நீங்க நீ ஏன் கத்துற இப்ப? தெரியலையா? இப்ப ஏகப்பட்ட மந்திர வீட்டுல போட்டி வர மாட்டேங்க. வந்து 2 மாசம் எதுலயாவது ஒண்ணுலயாவது சரியாகும்னு போறது. போனது எல்லாமே கோயிலுக்கு, போனது எல்லாமே கோயிலுக்கு தாங்க. போனது எல்லாமே கோயிலுக்கு. கட்டை வரும் ஒண்ணுமே இல்லை. இல்ல கூட ரத்தோட்ட இல்லாம அடிப்படை இது பண்றேன். 1 மாசத்துல ஆச்சான் உங்களுக்கு அடல் இல்லது 1 மாசம் ஆச்சு. இது பாரு பாரு. பாரு கை பத்தி
நடக்குது சொல்லுங்க நடக்குது திரும்ப திரும்ப திரும்பி சொல்லு ஆகணும் அது சைலன்ஸ் போட்டு ஹலோ வாரத்துக்கு சார் ஒண்ணு இல்லை 5 ரூபா தாண்டி நான் வர முடியாது வாரத்துக்கு 2 ரூபா தான் உனக்கு எத்தனை வேணும் வாரத்துக்கு இடுப்பு சரி பண்றாராமா எப்படி பண்ண முடியாது எப்படி பண்ண முடியும் நைட்டு போட்டுக்கலாம் எப்படி பண்ண முடியாது வீட்டுல ஒரு மகன் பேசி கண்டு பாத்தீங்களா அடிக்காதீப்பா ஓ போ நடந்து வா நடந்து வா நடந்து போ நடந்து போ நடந்து போ என்ன பாக்குற அடி திரும்பி நடந்து வா நடந்து வா திரும்பி எப்படி ஒடியா அழுகாத 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 பயப்படு இன்னொரு கொடுத்துறியா கூப்பிட்டு நான் பண்ணி கொடுத்துறேன் அழுறியா எல்லாமே அதான் பாச சிக்கன் முத்து பார்த்து அழுகாத நான் பண்ணி தரேன் தைரியமாரியா எங்க முடியாதவங்க நான் முடிவு செய்வேன் திருப்தி இருக்கா இல்லையா எத்தனை சொல்ல பண்ணு இருக்கும் கணக்கெல்லாம் காப்பாத்தினா போதுங்கிற அளவுக்கு காப்பாத்தினா போதுங்கிற அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு கீழே விழுந்தாங்களா அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க கொட்டாவி ஒரு மாறி வரும் இந்த கோயிலா போச்சுன்னா அறிவே தெரியும் பேச்சு போ நடந்து போ இதுதான் வீடியோ போறது இந்த மாதிரி கஷ்டம் வரைக்கும் வீடியோ போறது அவர் ஏன் வீடியோ என் வீடியோ போடுறீங்க வீடியோ தான் போடுவோம் வராதவங்க வெளியே இருக்கு நடந்து பார்த்தா போ நீ அடுத்த கூட சமைச்சு போ நடந்து போயிட்டு எனக்கு கும்பிட போறேன் நீ எல்லாம் தான் போதும் போ விடியா விடியா நடந்து போட்டேன் 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிக்கிறேன் அப்பெல்லாம் நடக்க வைக்க முடியல நடக்க வச்சுக்கிறேன் எவ்வளவுதான் மக்கள் கூட திட்டி விடாது அது உடனே எப்படி பண்ண முடியுதா காலை முடிச்சாரு இடுப்பு முடிச்சாரு
ஒன்னொன்னுதான் முடியும். 12 லட்சம் செலவு பண்ணி எனக்கு நீ முடிச்சு போது யாரு கேட்குறீங்க? படாத பாடு ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வாரத்துக்கு 2 வாரம் வா பணம் மறந்து வாமா. சனில மாசத்துக்கு ஒரு நாள் மாலை பார்த்து ஓடி வந்துருக்காரு. அது 3 பேர் தூங்கினாங்க. பொறுமையா வா. பரவாயில்லையா? பார்க்க மாட்டீங்க? 3 பேர் பாத்தீங்களா? வெயிட் தான் வெயிட்டா இருக்கு. கொஞ்சம் மாதம் நான் பண்ண முடியும். நான் கொஞ்சம் இன்னைக்கு இப்ப பரவாயில்லையே இல்லையா? நான் பண்ணிட்டேன். பேசாது தள்ளி நீ வந்துருங்க. பாரு எந்திரிக்க சொல்ல வெயிட்ட பார்த்தோம். எந்திரி அப்பா எந்திரி. ஓ வெயிட் கல்யாணம் குறைச்சலையா? எந்திரி அப்படின்னா இருக்கு எந்திரி. எந்திரி. வெயிட் இருக்குப்பா. வெயிட் இருக்குப்பா. பாரு மாடலே குறையாது. கொஞ்சமாவது குறைக்க முடியும். எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. வெயிட் மொத்தமா குறைக்க முடியாது. கொஞ்சமாவது நம்ம குறைச்சிங்க சொல்லிக்கிறேன். பரவாயில்லையா? அப்படியே வெளிக்காற்ற வந்து போட்டுங்க. பரவாயில்லையா பாப்பா? பரவாயில்ல வெயிட் மட்டும் குறையல. நாம இருந்தாரு இதை கொண்டு வெளியே காக்காட்ட வச்சுட்டாங்க. நாம இருந்தாரு சரி செட்டிலுங்க தண்ணி குடிக்கும்போது நாம மட்டும் சரி வெளியே வச்சுட்டாங்க. சரி வெளியே பஸ் நாம தரேன். ஆமா கொடுத்துட்டு வாங்க. அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க. அப்படியே வாங்க கொஞ்சம் பின்னாடி எடுத்துட்டு வந்தேன். ஏதா கால் போடுறேன். ஆஸ்பத்திரி போனீங்களா? ஆஸ்பத்திரி போனீங்களா? என்ன சொன்னாங்க? ரத்த கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. ஒருத்தவங்க கல்லு இருக்குன்னு சொன்னாங்க. ஒருத்தவங்க ஒண்ணுமே சொல்லவே இல்லை. மாற்றி மாற்றி மருந்து மட்டும்னா சரிமா ஒரு நாளைக்கு சாப்பிட்டா 2 நாளைக்கு வீடியோ போது மக்கள் போற வீடியோ நீங்க பேசுறதுதான் மறுபடிச்சு. இவங்க என்ன சொல்றாங்க வீடியோல வராது. மக்களுக்காக நான் சேவ் பண்றேன். ஒரு நாளைக்கு மாத்திரை சாப்பிட்டா அடுத்த நாள் எனக்கு சரியா வச்சு வேண்டாம்னு தூக்கி போட்டுருவேன். ஒரு நாளைக்கு நல்லா இருக்கா 2ஆம் நாள் முடியாம போயிடும். சமையல் கட்டுல போய் ஒரு 10 நிமிஷம் நிக்க முடியாது. இன்னும் அந்த பின்னாடி ரொம்ப பிடிச்சி இழுக்கிற மாதிரி இங்க வலி. அப்புறம் தான் இங்க பிடிச்சி கீழே இறங்கி பாருங்க நல்லா பாருங்க இல்லையா? பாருங்க நைட்லாம் ஒரு இடத்துல படுத்துறே கிடையாது. நீங்க விழுந்தாம இருக்குங்க. இன்னும் அது இன்னும் வாய் தர சொல்லிட்டா எங்க போச்சு? எங்க போச்சு? என்ன பேச மாட்டீங்க? நான் சொல்லலாமா? உட்காருங்க.
கொஞ்சம் பயன சோறு நிறைய இருக்குது. ஆமா. எதை எடைய கண்டாடியே கருவாங்க பயந்துடும். அதே பாதிங்களுக்கு வீட்டுக்குள்ள இருந்தாலே பயமா இருக்கு. அதான் பயம். கீழே வைய கால கொண்டுமா இவுதுமா ஊண்டு வந்து ஆல்ரெடி நீ மரப்படுத்தி தலையில அத்தி வை. திருப்பூர் இல்ல அவ்வளவு எண்ணெய் தடவிக்கிட்டே இருக்கும். நீங்க தடவை வேற நான் போகுது. இல்ல இல்ல எண்ணெய் தடவை வச்சுட்டு இருந்தாங்க. நிறைய வரும். வீட்டுல போட்டு கடுகெண்ணெய் பூண்டு மஞ்சத்தூள் போட்டு காய்ச்சி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ரெண்டு சைட்ல பண்ணிட்டு சுழி விட்டு ஒத்தனை இல்ல நோட்டு போறவங்க வாங்க. கடுகு பூண்டு மஞ்சத்தூள் பச்சை வரும். நான் பண்றத தெய்வீகத்துல பண்றேன். அவரு இறைவன்ல முறையில பாதி குறையும் பாதி இருக்க. நீங்க நாராயணா கொஞ்சம் குறைச்சு கூட அவருக்கு வந்து தேக்கி தேக்கி குறைச்சிருவாங்க. அது உங்ககிட்ட இருக்குது. 10 நிமிஷம் நாராயண ஊர்ல 10 நிமிஷம் போறது இல்லையாமே என்ன போட்டாரு போக மாங்கலி மாங்கலி கட்டினது பெருமாள் பக்கத்துல இருக்கு. போக முடியல. திருப்பி வர போகணுமா? அது முதல்ல ஆமா ஆடி அது எவ்வளவு நாளாச்சியா வச்சிருக்கிறீங்க? போய் அன்னதானம் போடுறேன். அடுத்த வாரம் சொல்றியா? இருக்கார பெருமாளுக்கார பாருங்க. இருக்காரு குட்டி பெருமாள் ஒண்ணு இல்லையா? எதிர்க்காரு அவருதான். இப்ப அவர் சொன்னார் உங்ககிட்ட எப்படி விசாரி பாருங்க, இந்த மாதிரி இருக்குது, ரொம்ப நாளாச்சு போக முடியல, டைம் இல்ல, வீட்டுல பண்ணணும். பொருளாதார பிரச்சனை அதிலேயே மன உடைச்சல. சொல்றேன் கொஞ்சம் இரு, ரொம்ப நாளா ஒரு கதை எடுக்கிறேன் நான். ஏன் சொல்றேன் வேகமா நடந்து போவோம். கூட போனேன் எப்படி வயசுல போவீங்க, நடந்து போவேன். அந்த மாதிரி நடந்து போவான் கடங்க அப்படி போனேன். எப்படிதான் இருக்க? போதுமாப்பா? அப்படியே அப்படியே அப்படின்னு பார்த்தா போதுதா சீக்கிரம். எப்படி இருக்கு பார்த்தா? இருக்குதா? சந்தோஷமா? அது எப்படி கையை வச்சாலும் போய்க்குமாமா? கை வைக்காம வழி எடுத்துருவோமா? எனக்கு அதை சத்தி குடிக்கிறேன். நீ முன்னெல்லாம் சாமி கும்பிடுறியா? ஏன் சாமி கும்பிட்டு நம்ம கஷ்டம் வந்துருக்குல்ல? வீட்டுக்காரர் ஏமாந்துட்டாருன்னா அது சாமி என்ன போன ஏமாத்துதா? சாமி
ஏதோ பாவம் நான் கெஞ்சிரை கஷ்டம் குடும்பம் தரேன்னு சொல்லுவாங்க, நான் ஏமாத்துறேன். அவர் என்ன பண்ணுவாரு, நம்பிக்கை கொடுத்தாரு. அவ்வளவுதான். நம்பிக்கை துரோகம் வாங்கினவன் எல்லாம் யாருமே இழக்க மாட்டாங்க, ஏமாத்துறேங்க. வெண்ணெய் வச்சுக்க வெண்ணெய், எனக்கு தினம் நீங்க வச்சு வதிக்க நம்ம வளருவோம், அது தெரிஞ்சுக்கோங்க. நடந்துருக்கேன் ஐயா வேலை போட்டாங்களா? நான் சொல்லிட்டு ஐயா வேலை போட்டாங்க. இந்த நம்ம விதைச்சது அது வளரும், அது செத்து போகும் சீக்கிர, நம்ம வளர்ந்து நிற்போம். அது என்ன வேலையே கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் வாங்கி கொஞ்சமா நம்ம வாங்கி தரேன். வாங்கி போட்டேன். அதுல 8 நாளுக்கு ஒரு டீ இல்லாம ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல கிடந்தேன். 6 மாசம் வாடகை தராம இருந்தேன். அந்த வீட்டுக்கு நல்ல மனுஷனை போய் தராட்டியும் பரவாயில்ல இருன்னு சொல்லிட்டு அந்த வீடு வித்துட்டு போயிட்டாரு. வித்த எனக்கு 2000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனாரு. இன்னைக்கு இந்த அளவுக்கு அந்த பெருமாள் சிலை வந்தது போது எனக்கு இந்த அளவுக்கு வந்தது. இன்னைக்கும் மக்கள்கிட்ட எவ்வளவு ஏமாத்தி கொடுக்க முடியும் என்னால. நான் கொடுக்குறேன் வச்சா கொடுங்க, உங்க கருமாவோட தீவிரம் இல்லையா கருமாவோட எடுத்துட்டு போங்க. நான் கேட்க அன்னதானம் கொடுக்க என்ன சொல்றது, இதுதான் நான் கேட்கிற கேள்வி. என் சம்பாதிக்க வந்து எவ்வளவு சம்பாதிக்கலாம். 3 லட்ச ரூபா செலவு பண்ணிருக்காரு. இன்னைக்கு நடக்க வைக்க முடியும், நடக்க வச்சுக்கங்க. என்ன பேசல ஆமா, காலையில பாத்தீங்கல்ல, என்னுடைய இது கரெக்டா இதான். மக்களை ஒருத்தர் கஷ்ட வழியில கீழே விழுந்தா மேலத்துக்கு வந்து என்னுடைய குறிக்கோள். ஆனா என்ன மக்கள் கொஞ்ச நேரம் உட்காரணும், அடிச்சு போடாம இருந்தாலும் படி தெரியும். 28 வருஷம் வாடகை தான் இருக்கு. பூர்வீக சொத்து இருக்கு. 28 வருஷம் வாடகை தான் இருக்கிறோம். வில்லங்கமா இருக்குது இருக்கு. அப்புறம் பேசுறேன் இப்ப வரைக்கும் இல்லாம தான் இருக்கு. வில்லங்கமா தான் இருக்குது. அதே கொஞ்சமா வேற என்ன தப்பா இருக்குதா? இல்ல இல்ல சரியா இருக்கு. சரியா இருக்கு. என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, சுத்தமா நடக்கவே முடியல. கிட்னி ஃபெயிலியர்னாங்க, மறுபடியும் ஹார்ட் ஃபெயிலியர்னாங்க. அதனால கை காலெல்லாம் சுத்தமா வீங்கி போச்சு, டோட்டலா வீங்கி போச்சு இடுப்பு வரைக்கும். இப்போ இங்க வந்ததுனால இப்போ ஒரு ட்ரிப்புக்கே கொஞ்சம் எந்திரிச்சு நடக்கிறாங்க. இப்போ காலையிலேருந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்க உட்காந்துருந்ததை உட்காரவும் முடியாது, படுக்கவும் முடியாது. 10 நிமிஷம் படுத்தாங்கன்னாக்கா அரை மணி நேரம் எந்திரிச்சு உட்காந்துருப்பாங்க உட்கார முடியாம. அதே மாதிரி படுக்கவும் முடியாது, ஒரு கிழிச்சும் படுக்க முடியாது, மல்லாக்கவும் படுக்க முடியாது. இப்போ இந்த நடக்கிறாங்க தானா. ஹாஸ்பிட்டல்ல போயிருக்கோங்க. ஒரு 2.5-3 ரூபா வரைக்கும் பண்ணியிருப்பாங்க. ஜிம்மருக்கு போனேன், காரைக்காலுக்கு போனேன், ஜிம்மர் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், காரைக்காலுக்கு போனேன். அங்கெல்லாம் டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. அது நான் பண்ணலை, நான் ரிட்டர்ன் கூப்பிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி இதுக்கு திருப்பூரும் கொண்டு போனேன், அங்கேயும் டயாலிசிஸ் பண்ணணும்னாங்க, அங்கேயும் நான் பண்ணலை. ஒரு தைரியத்தில் இங்கே கூப்பிட்டு வந்தேன். இப்போ நல்லா இருக்கிறாங்க, நடக்கிறாங்க.